ஒரு கிறிஸ்தவ பெண்மணியால கட்டப்பட்ட முருகன் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 1934 ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு வந்த ஆரியல் ஏரிசன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கொடைக்கானல் மலை மேல இருந்து பழனி மலையில இருக்க பாலதண்டாயுதபாணிய வழிபட்டு இருக்காங்க. முருகர் மேல இருந்த அதீத பக்தியில இந்த கொடைக்கானல் மலையில இருந்து பழனி மலையை பார்த்து தினமும் வழிபடுறதையே வழக்கமாவும் வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவபக்தரான ராமநாதன் அவர்களை கல்யாணம் பண்ணி ஆரியல் ஏரிசன்கிற அவங்க பேரை லீலாவதி அப்படின்னு மாத்திருக்காங்க. இவங்க பக்தியை சோதிக்கிற விதமா இயற்கை அன்னைக்கு அதோட விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சது. கொடைக்கானல் காலநிலைக்கு ஏற்ப மலையை சுத்தி மேகமூட்டத்தோட இது மாதிரி லேசான மலைச்சாரலும் இருந்திருக்கு. பழனிமலை முருகனை தரிசிக்க லீலாவதி காலையில இருந்தே காத்திருந்தும் மேகங்கள் மறைச்சதுனால முருகரோட தரிசனம் கிடைக்காம அந்த வருத்தத்தோடயே வீட்டுல போய் படுத்திருக்காங்க. அன்னைக்கு இரவு லீலாவதியாரோட கனவுல வந்த முருகபெருமான், உனக்காக நானே இங்கு வர கோயில் எழுப்பி வழிபடுன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷத்துல கண் விழிச்சு பார்த்த லீலாவதி 1936 அவங்க கணவரோட சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா தமிழ் மொழியில மலையும் மலை சார்ந்த இடங்கள்